ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான சாக்லேட் பண்ணுங்க. வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டேஸ்டியான இந்த சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஓவனெல்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் உங்ககிட்ட குக்கரோ இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் இருந்தாலே போதும். சூப்பர் டேஸ்டியான இந்த பண்ணை ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம். இது வந்து ஸ்டிக்கி ஸ்டேஜில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நான் எல்லா வீடியோவிலும் நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம பன்னு ரெடி பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ப்ரூஃபிங்காக ஒரு 1 மணி நேரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மாவு வந்துட்டு நல்லாவே பொங்கி வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை வந்து ரவுண்டாக தேய்ச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை டிமோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரூஃபிங்காக இதை மாவை எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அடிகனமான ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் எக் வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பர் சாஃப்டான பன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி வந்து இதில் வந்து சாக்லேட் க்ரீமை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். நான் இங்கே வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்ரு, அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் கொக்கோ பவுட்ரும் பட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். இனி நம்ம பன்னை வந்துட்டு 2 லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு க்ரீமை அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம சாக்லேட் க்ரீமை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இனி இந்த மேலே லேயரை வச்சுட்டு நம்ம இந்த பன்னை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான பன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் சைடெல்லாம் வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு சாக்லேட் க்ரீமால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட அவன் இல்லைன்ட்டு ஒரு கவலையே வேண்டாம். இது வந்து நான் குக்கரில் தான் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் சாஃப்டான பன்னு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணேன், வேறு லெவலுக்கு இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.